everyone. So இன்னைக்கு வந்து நம்ம லீட் கோடோட டெய்லி சேலஞ்ச் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ். யூ ஆர் given two arrays with positive integers array 1 and array 2. A prefix of positive integer is an integer formed by one or more of its digits. Starting from leftmost digit, for example 1 2 3 is a prefix of the integer 1 2 3 4 5, while 2 3 4 is not. So common prefix of two integers. ஒரு ரெண்டு இன்டிஜர்ஸில் காமன் ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 6 5 5 3 5 9 அப்புறம் 5 6 5 5 4. ஸோ பேசிக்காக ஸ்ட்ரிங்கில் காமன் ப்ரிஃபிக்ஷன் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் வரைக்குமே ரெண்டு ஸ்ட்ரிங்லுமே ஈக்குவலாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 6 5 ஓகே. பேசிக்காக இங்கே வந்து 5 6 5ங்கிறது காமனாக இருக்குது. ஓகேங்களா? 5 6 5 5ங்கிறது காமனாக தான் இருக்குது. ஓகேங்களா? 5 6 5 5 5 6 5 5. So you have a common prefix of 5 6 5. While 1 2 2 3 and 2 4 3 5 6 do not have a common prefix. So இதுக்கு வந்து common prefix இல்லை. ஓகேங்களா? You need to find the length of the longest common prefix between all pairs of integer x and y such that x belongs to array 1, y belongs to array 2. ஸோ பார்த்தீங்கன்னா 5 6 5 5 6 5ங்கிறது காமன் ப்ரிஃபிக்ஸ் தாங்க. ஆனால் இதில் லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் எதுனா 5 6 5 5 5 6 5 5. ஸோ இதுதான் வந்து காமன் longest common prefix. Return the length of the longest common prefix among all pairs. If no common prefix exists among them, return 0. அவ்வளோதான். ஸோ என்னன்னா ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்னொரு அரே 2 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து எந்த காமன் ப்ரிஃபிக்ஸ் வந்து அரே 1 அரே 2ல வந்து அரே 1லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கணும், அரே 2லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கணும். அதில் வந்து காமன் ப்ரிஃபிக்ஸ் இருக்கும்போது அதுதான் லாங்கஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி லாங்கஸ்ட் லென்த்தில் எது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. இப்போ கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அரே 1ஓட லென்த் வந்து 5 × 10⁴ வரைக்கும் இருக்கும். அரே 2ஓட லென்த்தும் 5 × 10⁴ வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அரேயில் இருக்க வேல்யூ வந்து 10⁸ வரைக்கும் இருக்கும். ஓகே. இப்போ வந்து இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்க்கும்போது ப்ரிஃபிக்ஸ் காமன் ப்ரிஃபிக்ஸ்னால் கண்டிப்பாக வந்து ஒரு இட்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து என்னென்னா இது வந்து ஒரு இன்டிஜர். நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்டிஜர். ஸோ லென்த்து வந்து இப்போ 10⁸ வரைக்கும் நம்பர் இருக்குன்னா லென்த்து வந்து அப் டு 9 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லென்த்து 9 வரைக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு எல்லாம் மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 5 × 10⁴. ஸோ பேசிக்காக இதில் ஒரு லென்த் வந்து 10 வச்சுருங்களேன். நம்ம எல்லா பாசிபிள் சப்ஸ்ட்ரிங் எடுத்து பார்த்தாலுமே எவ்வளோ பாசிபிள் சப்ஸ்ட்ரிங் வர வாய்ப்பு இருக்குன்னா ஒரு அரேயில் ஸோ 5 × 10⁵ தான் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 5 × 10⁵ங்கிறது ஒரு டீசெண்டானது. இதில் வந்து ஆர்டர் ஆஃப் என்லேயே வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணலான்னா, நார்மலாக பேசிக்காக ப்ரூட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா அரே ஆஃப் 1ல் வந்து இருக்கிற எல்லா பாசிபிள் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்கும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? டிவைட் பை எப்படி நீங்கள் எல்லா பாசிபிள் சப்ஸ்ட்ரிங் இப்போ 100லேருந்து 10 எடுக்கலாம். 10 ஒரு பாசிபிள் ஸ்டார்ட்டில் எப்படின்னா 10ங்கிறது ஒரு ப்ரிஃபிக்ஸ், 100ங்கிறது ஒரு ப்ரிஃபிக்ஸ். ஸோ 100லேருந்து 10 வரணும்னா 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். பேசிக்காக லாஸ்ட் டிஜிட்ஸை ரிமூவ் பண்ணிட்டே வாங்க. ஒவ்வொரு டிஜிட்டை ரிமூவ் பண்ணால் வரதெல்லாம் ஒரு புது நியூ சப்ஸ்ட்ரிங். இது என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்டுக்கும் பண்ணலாம். எல்லா எலமெண்ட்டுக்கும் பண்ணி எல்லா பாசிபிள் ப்ரிஃபிக்ஸ் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிற எல்லா சப்ஸ்ட்ரிங்கையும் எடுத்து நீங்கள் வந்து ஒரு செட்டில் போட்டுக்கலாம். அதே மாதிரி அரே 2க்கும் பண்ணுங்கள். ஃபார் லாஸ்ட் 0 ரிமூவ் பண்ணுங்கள். ஒவ்வொரு எலமெண்ட்டாக ரிமூவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிஜிட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் நம்பர் வந்து ஆல்ரெடி நம்மளோட கிரியேட் பண்ண செட்டில் இருக்கான்னு பாருங்கள். செட்டில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். ஏன்னா அது வந்து ஹேஷிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுது. ஸோ அதனால் அது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நார்மல் அரேயில் சர்ச் பண்ணாதீங்க இருக்கான்னு. அது வந்து ஆர்டர் ஆஃப் n என்ன பண்ணணும்னா மொத்த அரேயுமே சர்ச் பண்ணும். இந்த ஹேஷிங் இந்த செட் என்ன பண்ணணும்னா ஹேஷிங் பண்ணும். ஸோ அன்ஆர்டர்ட் செட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ செட் யூஸ் பண்ணிங்கன்னா log n வரும் ஒரு எலிமெண்ட் இருக்கான்னு சர்ச் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? சேம் வே எல்லாத்துக்குமே. ஸோ இந்த கோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் இன்றைக்கி. ஸோ பேசிக்காக தான் கோடு. இப்போ அன்ஆர்டர் செட் கிரியேட் பண்ணியிருக்கோம் STU அப்படின்னு. என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் வந்து அரே 2க்குள்ளே ட்ரேட் பண்ணுறேன். ஸோ எதனால நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம்? பேசிக்காக நீங்கள் வந்து பேர் எடுக்கணும். நான் அரே 2க்குள்ளே ட்ரேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ண டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? 10ஆல் டிவைட் பண்ணுறேன். இருக்கிற எல்லா பாசிபிள் ஒவ்வொரு டிஜிட்டல் டிவைட்டாக ரிமூவ் பண்ணி நான் வந்து அந்த அரேயில் வந்து அப்பன் பண்ணுறேன்.
ஓகேங்களா. அப்பன் பண்ணிட்டு ஒவ்வொரு டிஜிட்டாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து சார் அரே இல்லை, செட்டில் அப்பன் பண்ணிடுறேன். செட்டில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அரே ஒன்றுக்குள்ளே இட்ரேட் பண்ணிவிட்டு திருப்பி லூப் பண்ணுறேன். அந்த எலமெண்ட் வந்து ஓகேங்களா. ஸோ இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷன் ஸோ இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷன் ஐ திங்க் ரிமூவ் பண்ணிட்டேன். சார் ஓகே. இங்கே இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா திருப்பி இந்த செட்டில், அதாவது பேசிக்காக இந்த எலமெண்ட் வந்து இந்த செட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். இருந்துச்சுன்னா என்ன பண்ணால் இது ஒரு வேலிடான ப்ரிஃபிக்ஸ், இதோட லென்த்து கண்டுபிடிக்கணும்ல. ஸோ லென்த்தை நார்மலாகவே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி இந்த எலமெண்ட்டை நீங்கள் வந்து இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் சம்திங் நீங்கள் வந்து கால்குலேட்டிங் லென்த் அப்படின்னு வச்சுக்கலாம். லென்த் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறது, நார்மலாக டிவைட் பண்ணிகிட்டே இருக்குது. டிவைட் பண்ணி அதோட லென்த்தை வந்து கவுண்ட் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் அதோட லென்த்தை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால தான் லென்த்து கால்குலேட் பண்ணி அதோட மேக்ஸிமம் லென்த்தை வந்து கவுண்ட் பண்ணுறோம். அப்புறம் நார்மலாக அதோட டிஜிட்டை ரிமூவ் பண்ணி மறுபடியும் ரிப்பீட்டாக பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் ஈஸி ப்ராப்ளம் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் லென்த் இந்த போர்ஷன் வந்து பண்ண வேண்டாம்னா நீங்கள் என்ன பண்ணலாம், log 10 எடுக்கலாம். ஓகேங்களா. log 10 எடுத்து +1 போட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ பேசிக்காக அதை ரன் பண்ணி பார்த்தோம்னா அக்செப்ட் ஆகும். பேசிக்காக இதில் வந்து நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் கால்குலேட் லென்த் ஃபங்க்ஷன் எழுத வேண்டாம், ஷார்ட்டாக எழுதணும்னா log 10 of 10 +1 இப்படி போட்டாலும் ஒர்க் ஆகும். இதுவும் லென்த் கண்டுபிடிக்கும். பட் 0க்கு வந்து லாக் எடுக்கக்கூடாது, ஏன்னா அது எடுத்தால் வந்து அது வந்து no matching function call. ஸோ லாக் வந்து டபுளில் கொடுக்கும், அது வந்து இன்டிஜராக காஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன். ஓகே சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா இந்த கால்குலேட் லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து தேவையே கிடையாது. ஓகேங்களா. இப்போ தான் நான் சப்மிட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பேசிக்காக சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.